வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு நாள் பயணமாக இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நந்தனத்தில் மாலை நடைபெறும் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். கல்பாக்கத்தில் ஈநுலையில் எரிபொருள் நிரப்பும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ள பிரதமர் மோடி. ஈநுலையை எதிர்ப்பதால் முதலமைச்சர் பங்கேற்கவில்லை என RS பாரதி விளக்கம். ஆனால் இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார். ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். இதை நீங்கள் தான் மக்களுக்கு வெளிப்படுத்தணும். பதவியை காப்பாற்றிக் கொள்ள பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சாடல். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் பேச்சு. அதிமுகவிற்கான கூட்டணி கதவு திறந்தே இருப்பதாக பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று முதல்வர்தான் அழைப்பதாகவும் கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு கருத்து. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பணியில் 3,32,000 பேர் ஈடுபடுவார்கள். வாக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்த சீமான். திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழக பாஜக உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் நாளை மறுநாள் டெல்லி செல்லும் நிர்வாகிகள். கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதி சின்னத்தை பாஜக தலைமை முடிவு செய்யும் என வானதி தகவல். ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற 6ஆம் தேதி டெல்லிக்கு அந்த பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதல் இடம் கிடைக்கும். மீண்டும் தூதுவிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அங்க அதிருப்தி இருந்தா இங்க சேர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வந்தால் வரவேற்போம், இல்லையா? வரலன்னா அதை பத்தி டோன்ட் கேர். நாங்க எல்லா லெவல்லையும் பார்த்தா மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு வந்தா அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு தான் இடங்கள் கிடைக்கும். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும். சீட் வழங்காவிட்டாலும் மீண்டும் காங்கிரசுக்கு செல்ல மாட்டேன் என்றும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு விஜயதரணி பேட்டி. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை இறுதி செய்ய தீவிர நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக மேலிட பிரதிநிதி நிர்மல்குமார் உள்ளிட்டோருடன் மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி ஆலோசனை. முப்பத்து 9 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பும் பாஜகவினர் நாளை தேர்தல் பொறுப்பாளர்களிடம் தங்களது விருப்பங்களை கூறலாம். தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள புதிய நடைமுறை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. திராவிட மொழிகள் குறித்து கால்வெல் எழுதிய நூல் போலியானது என ஆளுநர் RN ரவி விமர்சனம். பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஜியோ போப், கால்வெல் போன்றோர் மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றவே இந்தியா வந்ததாகவும் குற்றச்சாட்டு. போதைப் பொருளை கட்டுப்படுத்த கோரி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட 3 பேரையும் விரைவாக இலங்கைக்கு அனுப்ப மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. கோவை வடவள்ளி மற்றும் போரூர் கெருகம்பாக்கம் PSBB பள்ளிகளுக்கு மீண்டும் மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல். வடவள்ளி PSBB பள்ளிக்கு நாளை விடுமுறை என பள்ளி நிர்வாகம் அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு பரிகார பூஜை செய்திட கட்டணச்சீட்டு என்ற அறிவிப்பு வாபஸ். நிர்வாக காரணங்களுக்காக திரும்ப பெறப்படுவதாக ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டுமானங்களில் விதிமீறல்கள் உள்ளன. இந்து அறநிலையத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல்.
டெல்லியில் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அதிஷி அறிவிப்பு. பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்புடையவரின் புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. வழக்கை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்தது மத்திய உள்துறை அமைச்சகம். சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க லஞ்சம் பெறும் MP, MLA-க்களுக்கு தண்டனை உண்டு. MP, MLA-க்களை பாதுகாக்கும் 1998ஆம் ஆண்டு தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஆணை. ஆந்திராவில் தோழியின் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ நகை திருடிய நடிகை சௌமியா ஷெட்டி கைது. சிசிடிவி காட்சிகளை வைத்து பிடித்த விசாகப்பட்டினம் காவல்துறை. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் நிறுவப்படும் அதிவேக ஈநுலையில் எரிபொருள் நிரப்பும் பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மதியம் 3:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 4:05 மணிக்கு பிரதமர் மோடி கல்பாக்கம் செல்கிறார். இந்தியாவில் முதன்முறையாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட ஈநுலை அமைக்கும் பணி 2003ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான எரிபொருள் நிரப்பும் பணியை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என உலக நாடுகளால் கைவிடப்பட்ட ஈநுலையை கல்பாக்கத்தில் கொண்டு வருவதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடும் எதிர்ப்புக்கிடையே பிரதமர் மோடி இதனை தொடங்கி வைக்கவிருப்பதால் கல்பாக்கம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலை 5:10 மணி அளவில் கல்பாக்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி சென்னை விமான நிலையம் வரவுள்ளார். பின்னர் நந்தனம் YMCA மைதானத்திற்கு சாலை மார்க்கமாக சென்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமரின் வருகையொட்டி சென்னையின் முக்கிய சாலைகளில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக அண்ணா சாலை, SB பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, GST சாலை, மவுண்ட் பூந்தமல்லி சாலை, 100 அடி சாலை செல்வோர் பயணத்தை மாற்று வழியில் திட்டமிடுமாறு கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு இரவு 7:20 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி தெலங்கானா செல்கிறார். கூடங்குளம் ஈநுலை திட்டத்தை முதலமைச்சர் எதிர்ப்பதால் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விளக்கம் அளித்துள்ளார். இன்னைக்கு முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ளாததற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் நாகரிகமாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தான் இது வேணாம். அவர் கான்ட்ரவர்சி எலெக்ஷன் நேரத்தில் வேண்டுமென்றே நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை நாங்கள் தடுத்துலாம் மாதிரியும் மோடி போய் பிரச்சாரம் செய்வார். அப்புறம் மோடி தமிழ்நாட்டில் செய்கிறார். ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் என்ற இடத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 655 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12,653 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நியாயமான நிதியை ஒதுக்காமல் வாக்கு சேகரிப்பதற்கு பிரதமர் மோடி இங்கு வருவதாக விமர்சித்தார். சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா? இல்ல. 1 ரூபாய் கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம்.
ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரதமர் மோடி தமிழ்நாடு அடிக்கடி வருவதாக முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்க பிரதமரை அழைத்தது யார் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அடிக்கடி பிரதம மந்திரி வரதை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் பதற்றத்தை பார்த்தா அவங்க தான் தோல்வி பயத்துல இருந்து பிரதமர் மோடி ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் அவருக்கு இங்க கிடைக்கின்ற வரவேற்பை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இரண்டாவது, தேசிய விளையாட்டு போட்டிகளை துவக்குவதற்கான அனுமதி கொடுத்து அதற்கான நிதியுதவி கொடுத்த போது அவரை வரவேற்பு கொடுத்து அழைத்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போய் அழைச்சார். செஸ் ஒலிம்பியாடு நடக்கும் போதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அழைத்தது. நீங்க தானே கூப்பிடுறீங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வாங்கன்னு, அப்ப கூப்பிட்டுட்டு அடிக்கடி வராருன்னு இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி புலம்புறீங்க. கரும்பு விவசாய சின்னம் இல்லை என்றால் விவசாயி தொடர்பான சின்னங்களை வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்ததாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சின்னம் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் மனு அளித்த பின்னர் நமது செய்தியாளர் அபினேஷுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் எந்த சின்னமாக இருந்தாலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி சந்தித்து மீண்டும் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்க? எனக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி எல்லா இடத்துலையும் என்னுடைய கட்சி இருக்குது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அகில உலக கட்சி, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எனக்கு கட்சி இருக்குது. நான் போட்டியிடுறது தமிழ்நாடு சூழ்ச்சி. அதனால எனக்கு என்னோட மாநிலங்களில் 2 மாநில சின்னத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவர் மற்ற மாநிலத்தில் போட்டியிடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ லீகலாக சட்ட ரீதியாக இப்போ என்னெல்லாம் இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சட்டம் என்ன சொல்லுவோம், சட்டம் என்ன சொல்லுவோம், சட்டம் இவங்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவங்க செய்கிறாங்க. அவங்க செய்கிறது அநீதி முறைகேடுன்னு தெரிஞ்சு இந்த சின்னம் எனக்கு வரக்கூடாது. அதுதான் அதுக்கு வேலை யார் செஞ்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இடையூறான இருக்குது. இந்த சின்னம் இருக்கிறது எனக்கு ஒரு இதாக இருக்குது, அதனால் இந்த சின்னத்தை எடுத்துருங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை நோக்கி தானே வருவோம், எல்லாமே அதை நோக்கி தானே இயங்கும். ஆனால் நம்ம எப்படி முடியும்? எனக்கு அநீதி இழைக்குது, இவங்க அநீதி இழைக்கிறாங்கன்னு நான் மக்களுக்கு சொல்லணும். தேர்தல் இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் அறிவிச்சுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தேர்தலையும் போட்டியிடணும். ஒரு எந்த சின்னம் வந்தாலும் அடுத்த சின்னம் நம்ம கேட்டுருக்கோமா? தேர்தலை அறிவித்து ஒரு வாரம் கழித்து கொடுத்தாலும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற ஆற்றல், அதுக்கான திறன், அதுக்கான படை எங்கிட்ட இருக்குது. அதனால் நான் அதுக்கெல்லாம் பயப்படுறேன். கரும்பு விவசாயம் இல்லாமல் வேறு எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை எடுத்து போய் சேர்த்துட முடியும் அப்படின்னு எனக்கு அந்த விவசாயி ஒரு சின்னத்தை ஒட்டிய சின்னங்கள் ஒதுக்கப்பட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பரிந்துரை கொடுத்துருக்கீங்க. செந்தில் பாலாஜியை பழிவாங்க வழக்கு பதிவு செய்யவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை பழி வாங்குவதற்காக இந்த வழக்கு பதியப்படவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரிக்க வந்த போது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அந்த பதில் மனுவை பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மீது பழிவாங்கும் நோக்கத்தில் தாங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் சட்டப்படி அனைத்து விசாரணை நடத்தித்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மோசடி குற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு பங்கு உள்ளதை ஏற்கனவே பல நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தி உள்ளதையும் வழக்கின் முழுமையான சாட்சி விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்தால் மட்டுமே அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த ஆவணங்களை விசாரணை நீதிமன்றம் மதிப்பீடு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டவிரோத பணி பரிமாற்ற குற்றத்தில் ஈடுபட்டதற்கு
அவர் அனைத்து ஆதரவு உள்ளது என்று ஏற்கனவே நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டி உள்ளதால் தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணை துவங்க தாங்கள் தயாராக உள்ளதால் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை ஏற்கனவே 2 முறை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பை பார்க்கும்போது இந்த வழக்கை அடுத்த வாரம் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கை மறுக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.